ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ளவர் குயின் ஃப்ளாக்ஸுங்க. இன்றைக்கி வாழைக்காய் குழம்பு பண்ணிடலாங்க. நான் ஒரு 3 வாழைக்காய் வாங்கிட்டு வந்துருந்தேங்க. அதை சுத்தமாக கழுவி எடுத்துட்டு குக்கரில் வந்துங்க 1 டம்ளர் கடலப்பருப்பு ஊற வச்சுட்டேங்க. சுத்தமாக கழுவி எடுத்துட்டுங்க, தோல் வந்துங்க இந்த மாதிரி நீக்கிடுங்க. ஃபுல்லாக நீக்கிடணுங்க. மேலே இருக்கிற தோலை வந்துங்க நீங்கள் சீவி எடுத்தாலும் சரி, இல்லை இந்த மாதிரி நீக்கிட்டாலும் சரிங்க. எங்கள் வீட்டுக்காருக்கு தோல் இருந்தால் பிடிக்காதுங்க. சில பேரெல்லாம் வந்துங்க தோலை லைட்டாக சீவி செய்வாங்க. அவருக்கு சுத்தமாக தோல் இருக்கக்கூடாதுங்க. அதனால் நான் இந்த மாதிரி எடுத்துகிட்டு செய்கிறேங்க. ஆனால் தண்ணி ஒரு குண்டால ஒரு சொம்பு தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதில் இந்த மாதிரி சுத்தமாக கட் பண்ணி போட்டுடலாங்க 3 வாழைக்காயுங்க. வாழைக்காய் சாப்பிட்றனால நம்மளுக்கு வந்துங்க என்ன நன்மைன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடல் எடையை கொழுப்பு சத்தை கட்டுப்படுத்த உதவுகிறது. உடல் எடையை குறைப்பதற்கும் ஆரோக்கியமானதாகும். வாழைக்காயை நம்ம உணவில் சேர்த்து சாப்பிடும்போது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வாழைக்காயில் நார்ச்சத்து செரிமான மண்டலத்தின் ஆரோக்கியத்திற்கு ரொம்ப உதவுகிறதுங்க. அதே மாதிரி மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகள்லாம் சரி செய்யுங்க. அதே மாதிரி வாழை பழங்களெல்லாம் எடுத்துட்டோம்னா செவ்வாழை, கல்லீரல் வீக்கம் போன்ற சிறுநீர் பை சம்மந்தப்பட்ட நோய்களுக்கு நன்மை வைக்கும். வாழைக்காயில் கார்போஹைட்ரேட்டு, இரும்பு சத்துங்க, பொட்டாசியம் எல்லாமே இருக்குதுங்க. ஊட்டச்சத்து நிறைந்ததுங்க வாழைக்காய். இது வாழைக்காய் பழம் கூட நம்ம நேரடியாக சாப்பிட முடியாது. அதை வேக வைத்தோ, வறுத்தோ அல்லது பிற உணவுகளில் சேர்த்தோ சமைத்து உண்ண வேண்டுங்க. இதில் ஆஸ்துமா, சளி, சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கெல்லாம் இந்த வாழைக்காய் சாப்பிட்றது சாப்பிடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி வாழைக்காயை கட் பண்ணியாச்சுங்க. அடுத்தது தக்காளி 2 எடுத்து அதையும் கட் பண்ணிக்கலாங்க. எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அப்புறமா அடுப்புக்கிட்ட போனோம்னா ரொம்ப பயனாக இருக்குங்க. நான் வாழைக்காயை நீங்கள் இது மாதிரி நான் செய்கிற மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். அட்டகாசமாக இருக்குங்க. எங்கள் ஊரில் இந்த மாதிரி தான் செய்வாங்க. கோபிச்செட்டிப்பாளையத்தில் இந்த மாதிரி தான் செய்வாங்கங்க. எல்லாம் ரெடி பண்ணிட்டுங்க. இப்போ நம்ம கடலப்பருப்பு 1 டம்ளர் ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை சுத்தமாக கழுவி எடுத்து அதில் ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிட்டேங்க. அதோட கடலப்பருப்போட நம்ம 2 தக்காளி கட் பண்ணியிருந்தோம்ல அதையும் போட்டுக்கலாம். வாழைக்காயும் போட்டுக்கலாங்க. 3 வாழைக்காய் கட் பண்ணி வச்சது, தோல் நீக்கின வாழைக்காயும் அதை இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம், ஒரு சின்ன வெங்காயம் ஒரு 7, 8 வெங்காயம் சுத்தமாக கழுவி எடுத்து அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு பூண்டு ஒரு 4 பல் பூண்டு போட்டுக்கலாங்க. இந்த தடவை நீங்கள் குழம்பு மிளகாய் தூள் இருந்தாலும் போடலாம். நான் சாம்பார் தூள் மட்டும் நல்லா 2 டீஸ்பூன் போட்டிருக்கிறேங்க. நான் பெரிய ஸ்பூனாக காட்டியிருக்கிறேன். ஆனால் சின்ன ஸ்பூனில் சில்வர் ஸ்பூனில் போட்டிங்கன்னா 2 டீஸ்பூன் போடணும். தேவையான அளவு உப்பு போட்டுங்க. ஒரு கலக்கி விட்டு கலக்கிட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்குங்க. கடலப்பருப்பு நல்லா வேகணுங்க. அதுக்காக ஒரு 3 விசில் விட்டு தண்ணி வாழைக்காயில் மிதக்கிற மாதிரி இருக்கணுங்க. அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிடணுங்க. மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். அதையும் நல்லா கலக்கி விட்டுட்டுங்க அடுப்பில் வச்சிடலாங்க. ஜீரகம் 1/2 டீஸ்பூன். வாழைக்காய் சாப்பிட்றதுனால இவ்வளோ பயன்கள்லாம் இருக்குது. அதை நம்ம கரெக்டாக பயன்படுத்திக்கணுங்க. நான் மாதத்தில் ஒரு 2 தடவை 5 நாளைக்கு ஒரு தடவை வாழைக்காய் குழம்பு செஞ்சுடுவேன். வாழைக்காய் பொரியல் எல்லாமே பண்ணிடுவேங்க. வாழைக்காய் கிரேவி அடுப்பில் வச்சாச்சுங்க. அது 4 விசில் விட்டுக்கலாம். பால் ஒரு அடுப்பு, அதுக்குள்ளே இதுக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிடலாங்க. வாழைக்காய் குழம்புக்குங்க தேங்காய் ஒரு 1/2 மூடி எடுத்து போட்டிருக்கிறேங்க. சில்லாக கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரே ஒரு வெங்காயங்க. இதோட நீங்கள் கொஞ்சம் சோம்பு அரைக்கும்போது போட்டிங்கன்னா நல்லா இருக்குங்க. நான் இது மிக்சியில் வைக்கும்போது 1/2 ஸ்பூன் சோம்பு போட்டேங்க. அரைச்சிட்டு வந்தாச்சு. இந்த அளவுக்கு அரைச்சிங்கன்னா போதும். ரொம்ப நெகுன்னு அரைக்க வேண்டாமா, கொஞ்சம் கொரன்னு அரைச்சிட்டு எடுத்து இதில் குழம்புல ஊற்றிக்கலாங்க. காய் வெந்துடுச்சு. விசில் எடுத்துட்டு இந்த தேங்காயை
பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. தேங்காய் பேஸ்ட்டை ஆட் பண்ணி நல்லா ஒரு கலக்கி விட்றலாங்க. கலக்கி விட்டு ஒரு 10 நிமிஷம் அடுப்பில் இருக்கட்டுங்க. வாழைக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. அதுக்கு தாளிக்கிறதுக்கு வந்து நம்ம ஒரு சின்ன வாணலி வச்சுட்டேங்க. இன்னொரு அடுப்பில் குழம்பு வெந்துட்டுருக்குதுங்க. அதுக்குள்ளே வாணலி வச்சு தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணிடலாம். ஆயில் வந்துங்க ஒரு நல்லெண்ணெய் ஒரு 2 டீஸ்பூன் விட்டுருக்குறேங்க. கடுகு உளுந்து பருப்பு 1 டீஸ்பூன் 2 சேர்த்து போட்டுக்கலாங்க. நல்லா கடுகு பொரிஞ்சு வந்த பிறகு உளுந்து பருப்பு பொன்னிறமாக ஆன பிறகுங்க கருவேப்பிலையும் வரமிளகா 1 ஆட் பண்ணிக்கிறேங்க. அதோட சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். அதையும் நல்லா வதக்கி விட்டுறலாங்க. பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்திருக்கிறேங்க. நல்லா வெங்காயம் பொன்னிறமாக வதங்கின பிறகு எடுத்து குழம்புல ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், அட்டகாசமாக இருக்குங்க. எங்கள் அம்மா ஊர்லையெல்லாம் இப்படி தான் செய்வாங்க. வாழைக்காய் குழம்பு இது மாதிரி செய்து பாருங்கள். குழந்தைகள்லாம் நல்லா சாப்பிடுவாங்க. ஏன்னா தோல் எடுத்து பிறகு அது என்ன காய்ன்னு அவங்களுக்கு தெரியாது. உருளைக்கிழங்குன்னு நினச்சி கூட சாப்பிட்ருவாங்க. உருளைக்கிழங்குன்னா குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குமில்லங்க. நல்லா கொதி வந்த பிறகு கொத்தமல்லி தழையை தூவிட்டுங்க அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் அடுப்பை வந்துங்க அடுப்புலையே வச்சுருக்கணுங்க குழம்ப. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மக்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் ஹைப்புங்கிற பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எப்படி செய்வீங்கங்கிறத எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்க. நான் செஞ்சது பிடிச்சிருந்தாலும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே மாதிரி ஆளுங்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து சேருங்க. அதே மாதிரி நாம் என்ன சமையல் பண்ணும்போதும் கொஞ்சம் அன்போடு செஞ்சோம்னா குழம்பு சுவையாகவும் இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மக்களே. நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. கொத்தமல்லி தலையை இப்போ நம்ம தூவிடலாங்க. இந்த மாதிரி ஸ்டேஜில் நல்லா தலப்பலான்னு கொதிக்க வரும்போது கொத்தமல்லி தலையை தூவிக்கலாங்க. நல்லா கம்மன்னு மணக்குங்க. நல்லா கொத்தமல்லி தழை தூவி அப்புறம் மூடி வச்சுட்டு எடுத்து பரிமாறலாங்க. இன்றைக்கி நான் சாதம் தான் பண்ணினேன். அர்ஜென்ட்டாக அவர் வெளியே கிளம்புறனால சாப்பாடு பண்ணி தயிரும் குழம்பும் எடுத்து வச்சாச்சுங்க. எடுத்து பரிமாறிடலாங்க. வாழைக்காய் பாருங்க, நம்ம இப்படியும் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா நல்லா சுவையாகவும் இருக்குங்க. நம்ம ஒரே மாதிரி எப்பப்பாரு செய்யக்கூடாதுங்க. கொஞ்சம் இந்த மாதிரி செய்யலாங்க. அப்போ தான் வந்து குழம்பு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், ருசியாகவும் இருக்குங்க. இதுலேயே வாழைக்காய் கூட்டு எல்லாமே பண்ணலாங்க. சாப்பாடு, இட்லி, தோசை, சப்பாத்தி எதுக்கு வேணாலும் இது வச்சு சாப்பிட்லாம். வாழ்க வளமுடன்.